ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லூப்ஸ் பற்றி பார்க்கணும், கரெக்டாக? இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம், ஓகேவா? இதை வந்து நம்ம லூப்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டெர்மினாலஜிலாம் ஈஸியாக வந்து ரிமெம்பர் ஆகிடும், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த டேர்ம்லேயே மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக நடந்துட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியர் நடக்குது, ஓகேவா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க, ஓகேவா? என்னென்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பிரேக், கண்டினியூ, ஓகேவா, பாஸ் அண்ட் தி எலிப்சஸ். இந்த 3 டாட்ஸ் பேர் வந்து எலிப்சஸ், ஓகேவா? இன்னும் இவ்வளோதான் இருக்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், பைத்தனோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், வாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு 4 டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது, ஓகேவா? நம்ம கான்செப்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக், ஓகேவா? அந்த டேர்மே இந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டேர்மே வந்து உங்களுக்கு மீனிங் வந்து சொல்லும், ஓகேவா? நீங்கள் மற்ற வேற ஏதாவது லாங்குவேஜ் படிச்சீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல அது புரியும். பட் ஒரு சில இடத்துல வந்து அந்த டேர்ம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டேர்ம் வச்சு சொல்லிட முடியாது. பட் பைத்தான்ல வந்து அந்த டேர்ம் வச்சுட்டு உங்களால அது சொல்ல முடியும். இப்போ பிரேக்னா என்ன அர்த்தம், ஓகேவா? அந்த அந்த எக்ஸிகியூஷனே அப்படியே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். கண்டினியூ பண்ணு அப்படின்னா நம்ம இந்த பிரேக் பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து 5 வரையும் ஐட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 மென்ஷன் பண்ணனாலும் 0ல தான் எடுத்துக்கும். எண்டிங் வித் 5 கொடுத்துருக்கேன். ஸோ 4 வர போகும். இஃப் ஐ ஈக்குவல் டு 3, இப்போ நம்ம ஒரு தடவையா அந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு 3 வரும்போது பிரேக் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது பிரேக் பொறுத்த வரைக்கும். இங்க நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க. 0 எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், 2 எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். 3 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. அதே மாதிரி 4ம் வந்திருக்காது அவுட்புட்ல, கரெக்டா? ஏன் 4 வரல அப்படின்னா அந்த இடத்துலயே அதோட எக்ஸிகியூஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்னா அந்த லூப்பை விட்டு என்டையரா வந்து வெளியே வந்துடும், ஓகேவா? அதான் அந்த பிரேக்கோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ, ஓகேவா? இது கண்டினியூ, பிரேக்கும் கண்டினியூக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சொல்றோம்ல, அது பர்டிகுலரா ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ஓகேவா? பாருங்க, இதுலயும் 5 வரை கொடுத்துருக்கேன், இதுல 2 மட்டும் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா மிச்சம் இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இதுல 4 வந்திருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். அந்த இது ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே வேணாம். இதுல வந்து ஸ்கிப் பண்ணிடு, ஆனா மீதி இருக்கிறது எனக்கு வேணும், ஓகேவா? இது ரெண்டும் பிரேக் அண்ட் கண்டினியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே. நெக்ஸ்ட் வந்து பாஸ் அண்ட் எலிப்சஸ். இந்த பாஸ் அண்ட் எலிப்சஸ் ரெண்டுமே வந்து சேம் ஆன டெஃபினேஷனை தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ். பாஸ் வந்துட்டு ஒரு பிளேஸோட, ஓகேவா? எதுவுமே செய்யாது. இப்போ நம்ம இது ரெண்டுத்துலயும் ஏதாவது வேலை செய்யுன்னு சொல்றோம் இல்லையா, இது எதுவுமே செய்யாது. அப்போ இது எதுக்கு, இது போடாமலே இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை ரிமூவ் பண்றேன். இதுல இது ஆன்லைன் கம்பைலர்னால ஸோ எரர் காட்டாது. ஸோ நீங்க உங்களோட விஎஸ் கோட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எரர் வரும், இண்டிகேட் பண்ணும், ஓகேவா? ஸோ இந்த பாஸ் வந்து எதுக்குன்னா, நான் இப்போதைக்கு இதுல எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஃபியூச்சர்ல ஏதாவது நான் வந்துட்டு ஆட் பண்ண விரும்புறேன். ஸோ இப்போதைக்கு இதை எம்டியா வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் பாஸ் கொடுத்துக்கிறேன். சரி, இது பாஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபங்க்ஷனே எழுதாம இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்ன ஃபங்க்ஷன் வேணும்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுவாங்க. டிஃபைன் பண்ணிட்டு, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்றேன், ஃபங்க்ஷன்லாம் டிஃபைன் பண்ணிட்டு அட்லாஸ்ட் எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் உள்ள டெஃபினிஷன் எழுதுவாங்க, ஓகேவா? உள்ள வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்லாம், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணுவோம், ஓகேவா? ஸ்டார்டிங்ல எழுதும் போது எம்டி ஃபங்க்ஷனா தான் எழுதுவாங்க. ஸோ எம்டி ஃபங்க்ஷனா எழுதுனா அவுட்புட் த்ரோவாகவும் எரர் த்ரோவாகவும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேம் இந்த பாஸ் என்ன செய்தோ அதுதான் எலிப்சஸ், ஓகேவா? அனதர் பிளேஸ் சொல்றேன், ஓகேவா? பாஸ்ங்கிறது மீனிங் இருக்கு. ஸோ 3 டாட்ஸ்னா மீனிங் இல்லை இல்லையா? ஸோ எது ஃபெமிலியரா இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுவும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பாஸ், சேம், போத் ஆஃப் தெம் டூஸ் தி சேம் ஜாப், ஓகேவா? சரி, நம்ம இது பார்த்துட்டோம். எப்போதுமே ஒன்று நல்லா ஞாபகம், ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் தெரியல அப்படின்னா அதை படிக்கிறதே வேஸ்ட்.
சரி இதை மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? அப்பதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் வித்ட்ராவல். அதுல வந்து நம்ம ஒரு ஒரு சில சர்டைன் அமௌண்ட் வரை தான் எடுக்க முடியும். கரெக்டா? இதை கோட் பத்திலாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அதை நம்ம ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா நான் இது என்னன்னு சொல்றேன். ஓகேவா? அங்கே நான் எழுதிருக்கேன் இல்லையா? ஏடிஎம் வித்ட்ராவல் பண்றீங்க. ஏடிஎம்ல இருந்து காசு வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு சர்டைன் லிமிட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை பணம் எடுக்கிறீங்க, 2வது தடவை பணம் எடுக்கிறீங்க, 3வது தடவை மணி வித்ட்ராவல் பண்ணும்போது உங்க லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரேக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? கண்டினியூ யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா அந்த கேசஸ்ல? ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவா? நீங்க எந்த கான்செப்ட் படிச்சாலும் கண்டிப்பா ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் இருக்கு படிங்க. மறக்கவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ நம்ம எந்த மாதிரி கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஒரு சைன் அப் பண்றப்போ ஒரு 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 டேட்டா பேஸ்ல வந்து நிறைய நேம்ஸ் இருக்கு. அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம வேலிடேட் பண்றப்போ இன்வேலிட் நேம்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ அது அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்துட்டு கண்டினியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே வந்து வராது. கரெக்டா? நமக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது வேணும். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். இன்வேலிட் நேம் மட்டும் ஸ்கிப் பண்ற இடத்துல நம்ம கண்டினியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 லெட்டர்ஸ் எல்லாம் யாருக்கும் நேம் இருக்காது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடு அப்படி சொல்றோம். ஓகேவா? இந்த இடத்துல லெஸ் தென் 3 கொடுத்துருக்கிறது வந்துட்டு லெஸ் தென் 3 இருக்கிறது எல்லாமே வந்து இன்வேலிட் நேம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த பாஸ் அண்ட் கண்டினியூ வந்து நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.